என் அன்பு குழந்தையே, நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை. உன்னுடைய இல்லத்திற்குள் உன் வாழ்க்கையை அழிக்க ஒரு பெண் நிச்சயமாக வருகின்றாள். உன் பிரத்யங்கரா இதை என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகு உடனடியாக உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்திற்குள் நுழைய நினைக்கின்ற இந்த பெண் தன்னுடைய கைகளில் ஒரு அடையாளம் வைத்திருக்கிறாள். அவள் தன் கைகளில் ஒரு விஷயத்தை நிச்சயமாக வைத்திருக்கிறாள். இந்த விஷயத்தை கொண்டுதான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நடத்த இவள் முடிவெடுத்து விட்டாள். என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உன் பிரத்யங்கரா உன்னை சுற்றி வந்து உனக்கு சொல்லக்கூடிய விஷயம் அத்தனையையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால், உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால், அத்தனை விஷயங்களும் இந்த காலத்தின் கட்டாயமாக உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உனக்காகவே நான் வருகிறேன் என்பதும், உனக்காகவே இந்த பிரத்யங்கரா உன் முன்னால் நிற்கிறேன் என்பதும் நிச்சயமாக என் குழந்தை நீ சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இத்தனை காலமும் நான் தொடர்ந்து உனக்கு நடத்தும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே நினைத்து என் குழந்தை நீ வருந்தக்கூடாது. உனக்காக உன் தாயானவள் உன்னோடு வந்து நிற்கும் பொழுது ஒரு பிரச்சனையை பற்றி நான் சொல்கிறேன் என்றால், நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கான தீர்வையும் நான் உனக்கு எடுத்துச் சொல்லி விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த பிரச்சனைக்கான முடிவையும் நான் உன் வாழ்க்கையில் தந்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாது. இதுவரையிலும் என் பிள்ளை யோசிக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் கடந்து இனி உனக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் பிரத்யங்கரா உன் வீட்டில் நடக்கும் சில விஷயங்களை நிச்சயமாக நான் கண்டுகொள்கிறேன். உன் வீட்டில் நடக்கும் சில விஷயங்களை நான் என்னவென்று புரிந்து கொள்ள நினைக்கிறேன். அப்படி நான் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரம், உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், எதையுமே என் பிள்ளை நீ கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கரா உன் வீட்டில் நடக்கும் ஒரு விஷயத்தை முழுக்க முழுக்க நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றால், இதனை என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டும் அல்லவா? இதனை உணர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக உன் தாயினுடைய அன்பு எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருவதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக இனி அடுத்தடுத்து உணர்ந்திட வேண்டும். உன் வீட்டிற்குள் வருகின்ற ஒருவரின் கையில் இருக்கின்ற அடையாளம் வரை நான் சொல்கிறேன் என்றால், நிச்சயமாக அதனை நான் உனக்கு உறுதிப்படுத்தி தருவேன். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்றால் அதை நான் முழுக்க முழுக்க உனக்கு சொல்லிவிடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உனக்காகவே நான் இருக்கிறேன் என்பதனை எந்த ஒரு நிலையிலும் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலத்தில் என் பிள்ளை இனி எதையுமே நீ தொலைக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதே நடக்கும். உனக்காக இந்த பிரத்யங்கரா உன் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்கிறேன் என்றால், இதனை நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காது. இதுவரையிலும் என் பிள்ளைக்கென இந்த பிரத்யங்கரா நான் முன்னின்று உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் இனி எப்பொழுதுமே உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்க வேண்டும் அல்லவா? எதையாவது நினைத்து என் பிள்ளை நீ வருந்தாதே. உனக்கு இந்த வாழ்க்கை என்ன தர எண்ணுகிறதோ அதை எல்லாமும் உனக்கு சரியாகவே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நேரம்
நம் வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதோ ஒரு விஷயத்தை, அப்பொழுதிலிருந்தே நாம் நம் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொண்டு அதிலிருந்து மீண்டு வர வேண்டும். எந்த நாளுமே நான் உனக்காகவே வந்திருக்கிறேன், எந்த நாளுமே நான் உன்னை தொடர்ந்திருக்கிறேன். எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ கலங்கிய பொழுதெல்லாம் நான் உனக்கு துணையாக இருந்திருக்கிறேன். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரி செய்து தந்திருக்கிறேன். ஆனாலும் பல விஷயங்கள் உனக்கு மனதிற்குள் வேதனைகளை கொடுத்திருக்கலாம். பல விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பல துன்பங்களையும் இன்னல்களையும் கொடுத்திருக்கலாம். நான் இருக்கிறேன் என்பது உன்னை எப்பொழுதும் மாற்றாத ஒரு விஷயம். நான் வருகிறேன் என்பது உன்னை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நம்பிக்கை கொடுக்கின்ற ஒரு விஷயம். இனி இதையெல்லாமும் தாண்டி என் பிள்ளை நீ வாழ வேண்டும். இனி இதையெல்லாமும் கடந்து என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. என் பிள்ளையே, சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நீ வாழ நினைக்கும் இந்த நேரம், ஒவ்வொரு நொறியிலும் உனக்கு இந்த வாழ்க்கை பல ஆச்சரியங்களை உருவாக்கி தரும் அல்லவா? இதுவரையிலும் உனக்காக இந்த பிரத்யங்கரா கண்ட விஷயங்களை எல்லாமும் நான் முழுக்க முழுக்க உனக்கு சரியாக தெளிவுபடுத்தி இருக்கிறேன் என்பதுதான் உண்மை. தெளிவாக உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உணர்த்தி இருக்கிறேன் என்பது உண்மை. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எந்த நிலையிலும் என் பிள்ளை இதையெல்லாமும் நினைத்து நீ வருந்த வேண்டிய அவசியமும் உனக்கு கிடையாது. உன்னோடு இந்த தெய்வம் உனக்கு உருவாக்கி தரும் ஒவ்வொரு நேரங்களையும் சற்று முழுமையாக என் குழந்தை நீ புரிந்து கொள். உனக்காக நான் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் அல்லவா? உன்னோடு இந்த பிரத்யங்கரா உன் வீட்டிலிருந்து உனக்கான பல விஷயங்களை எடுத்துச் சொல்லும் நேரம், இதையெல்லாமும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எத்தனையோ வேதனைகளையும் சோதனைகளையும் தாண்டி நீ யோசிக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை தாண்டி இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென்று உன் பிரத்யங்கரா உன் வீட்டில் கண்ட சில விஷயங்கள் இன்னமும் உன் வீட்டில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இன்னமும் உன் வீட்டில் இந்த விஷயங்கள் எல்லாமும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதனால் இதையெல்லாமுமே என் பிள்ளை நீ கைவிடாமல் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நீ நிச்சயமாக ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் என் பிள்ளைக்கு சில விஷயங்களை நான் தெளிவுபடுத்திவிட எண்ணும் பொழுதெல்லாமும் நீ அதனை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாயல்லவா? எது நடந்தாலும் சரி என் பிள்ளை, இதையெல்லாமும் நீ நினைத்து இனிமேல் பதறிக்கொண்டிருக்காதே. ஒவ்வொரு நாளுமே நான் உனக்கு சொல்லித்தருவது இனி மேலும் மேலும் உனக்கு பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உருவாக்கும். அதிலிருந்து என் பிள்ளை நீ நிச்சயமாக மீண்டு வர வேண்டும். இத்தனை காலமும் உன் தாய் உன் வாழ்க்கையில் கண்ட விஷயங்கள் நீ எந்த அளவிற்கு அதிலிருந்து நீ மீண்டு வருகிறாய் என்பதனை நான் உணர்ந்திருக்கிறேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக என் குழந்தை நீ எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். உன் பிரத்யங்கரா உன் வீட்டில் நடக்கும் சில விஷயங்களை கண்டு கொண்டும் பல உண்மைகளை நான் என்னவென்றும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்தும் உன்னை சுற்றி நான் ஒவ்வொன்றையும் சரி செய்துவிட நினைக்கும் காலம், என் குழந்தை இதையெல்லாமும் நீ உணர்ந்து வாழ வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சில மனிதர்கள் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் நமக்கு காயங்களை கொடுக்கிறார்கள் அல்லவா? சில மனிதர்கள் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் நமக்கு பல வேதனைகளை கொடுக்கிறார்கள் அல்லவா? இதையெல்லாமும் இனி நினைத்து பார்த்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். இதையெல்லாமும் என் பிள்ளை யோசித்து நீ நிச்சயமாக மனம் பதறிக்கொண்டிருக்க வேண்டாம். நான் இருக்கும் வரை
என் பிள்ளைக்கான தேவைகளை நான் உறுதியாக தரும் பொழுது நீ கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ உணர்ந்து விட்டால் உன்னை தேடி நடப்பது அத்தனையிலும் நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய் என்பதனை மறக்காதே. ஒரு பெண் உன் இல்லத்திற்குள் அடிக்கடி வருகின்றாள். இவள் வருகின்ற பொழுதெல்லாம் உன்னுடைய வீட்டில் பல சண்டைகளும் சச்சரவுகளும் பல பிரச்சனைகளும் வந்து கொண்டிருக்கின்றது. இவள் உன் வீட்டிற்குள் வந்து அப்படி என்ன பேசுகிறாள், இவள் எந்த விஷயத்தை உன் வீட்டில் நடத்துகிறாள் என்று எல்லாமும் என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருக்கும் நேரம், இவள் உன்னை சுற்றி வந்து நடத்தக்கூடிய பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை அதிகமாக வேதனைப்படுத்தி இருக்கிறது. உன்னை அதிகமாக சோதித்திருக்கிறது. அதிகமான சோதனைக்குள் கொண்டு வந்து உன்னை நிச்சயமாக இதுவெல்லாமும் வேதனைக்கு ஆட்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை. இனி இதையெல்லாமும் எப்படி கடந்து செல்ல வேண்டும் என்பதனை என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த காலம், இந்த பிரத்யங்கரா இவை ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இத்தனை நாளும் உனக்காக நான் வந்து நின்று ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம், அம்மா சொன்னது போல உன்னுடைய வீட்டிற்குள் வருகின்ற இந்த பெண்ணானவள் துளைத்து துளைத்து உன்னுடைய வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறாள். உன் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று அவள் யோசித்து கொண்டிருக்கிறாள். அப்படி உன் வீட்டில் நடக்கும் பிரச்சனைகளை பற்றி மட்டுமே தெரிந்து கொள்வது இவளினுடைய எண்ணமாக இருக்கிறது என்றால், உன் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொள்வது மட்டுமே இவளின் சிந்தனையாக இருக்கும் என்றால், இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இவள் நல்லதற்காக உன் வீட்டை தேடி வரவில்லை. முழுக்க முழுக்க உன் வீட்டில் கஷ்டங்களையும் காயங்களையும் கண்டு ரசிக்கத்தான் இவள் வருகிறாள். எங்கே சந்தோஷமாக இருந்து விடுவார்களோ என்று சொல்லி வேண்டும் என்றே பல விஷயங்களை காண வந்து கொண்டிருக்கிறாள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்காக நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் எல்லாமும் இனி நிச்சயமாக என் பிள்ளைக்கு புரிய வேண்டும். மேலும் மேலும் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து என் பிள்ளை நீ பதறிக்கொண்டிருக்கக்கூடாது. எதையும் நினைத்து என் குழந்தை நீ கலங்கிக் கொண்டிருக்கக்கூடாது. உனக்காக உன் தெய்வம் இந்த பிரத்யங்கரா துணை இருக்கும் பொழுது நீ எல்லா நிலைகளையும் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலைகளையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் புரிந்து நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். ஆனால் இந்த மனிதர்கள் ஒருபொழுதும் நம்மை சந்தோஷமாக இருக்க விட்டு விடுவதில்லையே என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருப்பதை நான் அறிவேன். நீ ஒவ்வொன்றையும் எண்ணி மனம் வருந்தி கொண்டிருப்பதை நிச்சயமாக நான் அறிவேன். இனி எதுவென்றாலும் உன்னோடு உனக்கு துணை இருக்கும் என்னுடைய அன்பை மட்டும் நீ எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விட வேண்டாம். எந்த நிலையிலும் என் பிள்ளை இதையெல்லாமும் நீ தொலைத்து விட வேண்டாம். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சற்று முழுமையாக புரிந்து கொள். மனம் நிறைய தீய எண்ணங்களோடு எதையாவது தன் கையில் வைத்து கொண்டு தன்னுடைய உணர்வுகளை அவர்கள் வெளிப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக தன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை நாம் வெளிப்படுத்தி விடக்கூடாதல்லவா? பேசுகின்ற வார்த்தைகள் தெளிவாக இருக்க வேண்டும். நாம் உளறுவது தெரியக்கூடாது.
நாம் உளறுகிறோம் என்பது தெரியக்கூடாது என்றால் கைகளில் எதையாவது வைத்து உருட்டி கொண்டிருப்பது, இது போன்று எல்லாம் சில விஷயங்களை யாராவது செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், உன் வீட்டிற்குள் நுழைந்து இது போன்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அப்பொழுதாவது என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க இவர்கள் எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் நினைக்கவில்லை என்று, முழுக்க முழுக்க இவர்கள் எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நடத்த எண்ணவில்லை என்று, வேண்டும் என்றேதான் உன் வீட்டை இவர்கள் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். வேண்டும் என்றேதான் இவர்கள் உன் வீட்டிலிருந்து பல தீய விஷயங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உன் வீட்டில் நல்லது நடந்து விடுமோ என்ற பயத்தோடு தான் இவர்கள் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த வகையிலும் உன் வீட்டில் எந்த நல்லதும் நடந்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் கவனமாக இருக்கிறார்கள் என்பதனை மறக்கக்கூடாது. இப்படிப்பட்ட விஷயம் எல்லாமும் உனக்கு நடக்கும் என்ற எண்ணம் வரும் பொழுது, என் குழந்தை, நீ சரியாக இதனை உணர்ந்து கொண்டு, உன் பிரத்யங்கரா நான் சொல்வது போல இவர்களை எல்லாம் உன் வீட்டிற்குள் அனுமதிக்காமல், அல்லது இவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலை என் பிள்ளை நீ சரியாக கொடுத்து விடாமல் இருந்தாலே போதும். ஒரு முறை இவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருந்து பார். நிச்சயமாக தானாகவே இவர்கள் உன்னை விட்டு விலகிச் சென்று விடுவார்கள். தானாகவே இவர்கள் உன்னை விட்டு விலகிச் சென்று விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாது. எதையும் தாண்டி உனக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை நடத்தி தரும் என்பதனை புரிந்து கொண்டால், உன்னை சுற்றி வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாது. எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ்ந்து விட்டால் அது போதும். இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நீ தெளிவாக உணர்ந்து கொள். உன்னோடு நான் இருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்பிவிட்டாலே அது போதும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். அம்மா சொல்வது போல உன் வீட்டிற்குள் வரக்கூடிய ஒருவரினுடைய மனநிலை உன்னை அதிகமாக காயப்படுத்துவதும் அதிகமாக வேதனைப்படுத்துவதுமாக இருக்கிறது என்றால், இதையெல்லாமும் நினைத்து என் குழந்தை ஒருபோதும் நீ வருந்தக்கூடாது. இதையெல்லாமும் எண்ணி என் குழந்தை நீ ஒருபோதும் மனம் வேதனைப்படக்கூடாது. உனக்கு நல்லது நடக்க நான் எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து உன்னை கைகொடுத்து தூக்கி விடுகிறேன் என்பதனை புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள். நல்லது நடக்க நான் வருவதும் இனி உனக்காக நான் இருப்பதும் என்றும் உனக்கு புரியும். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நீ விரும்பியதை நடத்தும் என்பதனை புரிந்து கொள்வாய். பிரத்யங்கரா சொல்ல சொல்ல உன்னுடைய மனதிற்குள் பல கேள்விகள் இருந்தாலும், நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமும் இனி உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. சந்தோஷமாக நீ வாழத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வீட்டிற்குள் வரக்கூடிய இது போன்ற மனிதர்கள் உன்னுடைய வீட்டிற்குள் பல தேவையற்ற விஷயங்களை நடத்தி உன்னை அதிகமாக காயப்படுத்தி விடுகிறார்கள் என்பதுதான் உண்மை. இதனை நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கும் பல அதிர்ஷ்டங்களை நீ எப்பொழுதும் சரிவர தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதையெல்லாமும் நீ உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்து விடுவாய் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு நல்லதே நடக்க வேண்டும் என்று நான் உன்னை தொடர்ந்து வர தொடங்கிவிட்டேன். அதனால் இனி எதையுமே என் பிள்ளை நீ தொலைத்துவிட்டு வருத்த வேண்டாம். நல்லது நடக்கும் என்பதனை நம்பு.
உனக்காக நான் எடுத்துச் சொல்லும் விஷயங்கள் அத்தனையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்திட தொடங்கு. வேறு எதுவும் வேண்டாம். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.